வணக்கம். பிரஜ்வல் ரேவண்ணா நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோவா பதிவு வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் வெளியாச்சு. நாடு முழுக்க இது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. ஆனா எந்த வீடியோலையும் ஒரு வீடியோல கூட பிரஜ்வல் ரேவண்ணாவோட முகம் தெரியாத அளவுக்கு பதியாத அளவுக்கு கிளவரா அந்த வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பிரஜ்வல் ரேவண்ணா தான் அதை செஞ்சாரு அப்படின்றது எப்படி நிரூபிக்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு துருக்கி நாட்டு டெக்னிக்கை பயன்படுத்தி பிரஜ்வல் ரேவண்ணா தான் அதை செஞ்சாருன்றதை நிரூபிச்சு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. முதல்ல அது என்ன தண்டனை அப்படின்றத விவரிக்க முடியுமா? என்ன கேஸ்ல என்ன தண்டனை? அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா மீது 4 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதுல முதல் வழக்கு, அந்த வழக்குல தான் இன்றைக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு சாகும் வரை சிறை அப்படின்ற தண்டனையும் 11,50,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார்கள். அதுல 11 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு, வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம், இந்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறாங்க. இந்த முதல் வழக்கு எதை பற்றியது அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு நினைவுபடுத்துற மாதிரி, கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி, குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அங்க வாக்குப்பதிவு நடக்க இருக்கிற சூழல்ல சமூக வலைதளங்கள் அப்புறம் பல்வேறு இடங்கள்ல ஆயிரக்கணக்கான பென்டிரைவ்ஸ் கொட்டிட்டு போனாங்க பொது வெளிகள்ல. அந்த பென்டிரைவ்ஸை எடுத்து செக் பண்றப்பதான் அதுல இப்படி 3000த்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள், இது எல்லாமே பாலியல் வல்லுறவு வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோக்கள் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. குறிப்பா இந்த பிரஜ்வல் ரேவண்ணா தான் இந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான். கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு இப்போ 35 வயசு தான். 3000த்திற்கும் மேற்பட்ட வீடியோ அப்படின்னா அதுல எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படின்றது தெரியல. அப்படி ஒரு வேலையை செய்யணும்னா 8 ஆண்டுகள் அவன் தொடர்ச்சியா இதை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். தனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒருத்தன் தொடர்ந்து அபியூஸ்ல ஈடுபட்டு இருந்தான்னா அவனாலதான் இவ்வளவு பெரிய நம்பர்ல இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை இழைக்க முடியும். அப்படி ஒரு அயோக்கியத்தனமான மாபெரும் ஒரு வன்கொடுமையை இந்த நபர் செஞ்சிருந்தாரு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியினுடைய அண்ணன் மகன், அப்பா ரேவண்ணா அவர் முன்னாள் அமைச்சர். இவன் கர்நாடகாவினுடைய ஹசன் தொகுதி, அந்த தொகுதி யாருதுன்னா தேவகவுடா. அவர் பிரதமரா இருந்த காலத்துல இருந்து அது அவருடைய சொந்த தொகுதி. அதை பேரனுக்கு விட்டு கொடுத்து அவர் இன்னொரு தொகுதியில நின்று அவர் தோத்து போனாரு. பேரன் வெற்றி பெற்று எம்பி ஆனாரு. இப்படி ஒரு அதிகார பலம். இன்னொரு புறம் ஒக்கலிகா கவுடா, ஜாதி அடிப்படையில அந்த கட்சியே ஒரு ஜாதி சங்கம் மாதிரி தான். இங்க பாமக எப்படியோ அந்த மாதிரி அவங்கள சொல்லலாம். அப்படி ஒரு கட்சி தான் அவங்க. ஆனா கட்சிக்கு பேரு மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்ப இன்றைக்கும் குமாரசுவாமி ஒன்றிய அரசில் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. ஒன்றிய அமைச்சராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இவ்வளவு அதிகாரம் கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் பிரஜ்வல் ரேவண்ணா. இத்தனை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பெண்களை தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சாதி அதிகாரத்தை, தன்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை கூட விட்டு வைக்காம இவ்வளவு பெரிய ரேப்பை பண்ணி இன்றைக்கு சாகும் வரை சிறை அப்படின்ற ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதுல இந்த வழக்கு குறிப்பா இன்றைக்கு இவருக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிற தண்டனை எந்த வழக்கின் அடிப்படையில்னா, அவர் வீட்டுல வேலை செய்யற பணியாள் அவங்க கொடுத்த புகார் தான். 47 வயது பெண்மணி, அவரை 3 முறை இவன் ரேப் பண்ணியிருக்கிறான் பிரஜ்வல் ரேவண்ணா. பண்ணை வீடு எங்கன்னா கன்னிகாடா அப்படின்ற இடத்துல இருக்கிற பண்ணை வீட்டுல அவங்க வேலை செய்யறாங்க. அங்க அவங்களுடைய பணியாளர்கள்லாம் தங்குறதுக்கு குடியிருப்புகள் இருக்கும்ல, அந்த குடியிருப்புக்குள்ளேயே பூந்து இந்த பெண்மணியை ஏற்கனவே 2 முறை ரேப் பண்றான். அதற்கு பிறகு பெங்களூர்ல இருக்கிற இவருடைய வீட்டுல வச்சு அங்க ஒரு முறை இவனோட ரேவண்ணா இவங்க ஃபேமிலி இவங்க வீட்டுல வச்சு ஒரு முறை ரேப் பண்றான். கிட்டத்தட்ட 3 முறை இந்த ரேப் நடந்திருக்குது. 2021 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த வீடியோக்கள்லாம் இப்ப வெளியானுச்சு. அப்ப அதுல அந்த வீடியோல அவங்க அழுவாங்க, கதறுவாங்க, கெஞ்சுவாங்க. ஆனா இவன் மிரட்டி அவங்கள பணிய வச்சு அதை வீடியோ எடுப்பான். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க, அவரும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், 47 வயது பெண்மணி, அவருக்கு நம்ம வயதுல ஒரு மகன், இப்படி ஒரு வழக்கை எதிர்கொள்றது எவ்வளவு பெரிய
கடினமான விஷயம்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க பையன் எங்க அம்மாவோட வீடியோ வந்து இப்படி சோசியல் மீடியாவில் பரவிருச்சு, பலரும் வந்து பார்த்துட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாரு. குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல நாங்க உறுதியா இருந்தோம் அப்படின்னு. இப்ப நீதிமன்றத்திலும் சரி, காவல்துறை விசாரணையின் பொழுது கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் இல்லையா, குறுக்கு விசாரணை, அந்த குறுக்கு விசாரணையின் பொழுது இந்த வீடியோவை ஓட்டி காட்டி நீதிமன்றத்துல என்ன நடக்கும்னு தெரியும்ல, இது நீங்க தானா, இது இப்படிதானா, இது என்ன நடந்துச்சு அப்படின்லாம் பேசும் பொழுது முதல்ல வந்து அந்த அம்மா வந்து பயங்கர டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறுதியாக நின்று இந்த குற்றவாளியை, இந்த கொடூரனை, இந்த அயோக்கியனை கைது செய்தே தீர வேண்டும், இவனை வந்து சிறையில் அடைத்தே தீர வேண்டும், அந்த உறுதிப்பாடோட நின்று இன்றைக்கு அந்த பெண்மணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து நாட்டுக்கே வந்து ஒரு உதாரணம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், பிரதமரோட பையனா வேணாலும் இருக்கலாம், நாம் வந்து உறுதியா நின்று அந்த போராட்டத்தை வந்து நடத்துவதன் மூலமாக நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கு அந்த 47 வயது அம்மா வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இது எதனால சாத்தியமாகுது அப்படின்னா பொதுமக்களினுடைய எதிர்ப்பு, அவங்களுடைய ஆதரவு குரல். இப்ப இவன் வந்து இந்த ஒக்கலிக கவுடா ஜாதின்னு சொன்ன இல்லைங்களா, இவன் ரேப் பண்ண 90% பெரும்பாலான பெண்கள் வந்து எல்லாம் அதே சமூகத்தை சார்ந்தவங்க. கட்சிக்காரங்க, விஓல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே கண்ணில் பட்ட பெண்களை எல்லாம் இந்த அயோக்கியன் வந்து வேட்டையாடி இருக்கிறான். அப்படின்னா இவனுக்கு இந்த தண்டனை போதுமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. இந்த அயோக்கியனுக்கு அசன் தொகுதியில வந்து இவன் போட்டியிடுறப்ப இவனுக்காக பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணார், என் பையன் மாதிரி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் குடும்பத்தோட எடுத்துக்கொண்ட அத்தனை புகைப்படங்களும் இருக்குது. மிக முக்கியமானது, இதில் பாதிக்கப்பட்ட 100கணக்கான 3000த்திற்கும் மேற்பட்ட இந்த வல்லுறவு வீடியோக்கள்ல இருக்கிற அத்தனை பெண்களுமே இந்து பெண்கள். பாஜக போராடுனுச்சா? கிடையவே கிடையாது. மோடி போராடினாரா? கிடையவே கிடையாது. எந்த இந்துக்களுக்கு ஆபத்துன்னு பேசுறானுங்களே, யாராவது குரல் கொடுத்தார்களா? யாருமே குரல் கொடுக்க கிடையாது. இது ஏற்கனவே நடந்தது. இப்ப வெளிவந்திருக்கிற பிரச்சனை தர்மஸ்தலா, வீரேந்திர ஹெக்டே, எவ்வளவு பெரிய அட்டூழியம். 400க்கும் மேற்பட்ட பெண்கள் இதே போல ஒரு 12 வயது சிறுமி தொடங்கி பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் அப்படின்னு கொடூரமாக வேட்டையாடப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் அந்த பேகோட அந்த ரேப் வந்து நடந்திருக்குது, அப்படியே வந்து புதைச்சிருக்கிறாங்க. அப்படியான கொடூரங்கள் நடந்து இந்த பிரச்சனையிலங்க பாஜக வெளிப்படையாக கர்நாடகாவில் தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றான். இதுல பெரும்பாலான பெண்கள் வந்து பிராமின் பொண்ணுங்க. இதுல எல்லாமே, ஏன்னா அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஏற்கனவே தோழர் அசோக் பத்திரிகையாளர் நமக்கு பேட்டி கொடுத்தார். அவர் சொன்னாரு, அனன்யா பட்டுல இருந்து பல பெண்கள் வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு பேசுறாங்கல்ல, அந்த பாஜக இதிலாவது குரல் கொடுத்தார்களா அப்படின்னா கிடையாது. அமைதியா கூட இல்ல, அந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் இந்துக்களாக திரள்வோம், இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம், இந்துக்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்களால் ஆபத்து அப்படின்னு இந்த அயோக்கியர்கள் பேசுவாங்க. இவர்களால் தான் வந்து இந்து பெண்களுக்கு ஆபத்து. அப்படி ஆபத்து நடக்கும் பொழுது எந்த அயோக்கியனும் வந்து பேச மாட்டான். பிரிஜ்பூஷன் சரண் சிங், அவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சான்ல, அந்த வீராங்கனை எல்லாம் யாரு? அவங்களும் வந்து இந்துக்கள் தானே. அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சது? அப்ப இதுல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து இதை வந்து டெக்னிக்கலா டீல் பண்ணி இந்த வழக்கை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அப்படின்றது காங்கிரஸ் அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழலிலும் தங்களுடைய நம்பிக்கையை வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறும் விதமாக இந்த வழக்கை வந்து ஒரு முறையா நடத்தி எஸ்ஐடி கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்குள் இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்படின்றது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது. இந்த 3000 வீடியோக்கள்ல ஒரு வீடியோல கூட இவரோட முகம், பிரஜ்வல் ரேவண்ணாவோட வந்து முகம் பதியப்படலை. அப்படி இருக்கும்போது இவர் தான் இதை செஞ்சாருன்றத சிறப்பு புலனாய்வு குழு எப்படி நிரூபிச்சுது? அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா 2024 மேக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுது. இந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல கர்நாடகாவே பரபரப்புல வந்து மாறின உடனே இவன் ஜெர்மனிக்கு ஃபிளைட் பிடிச்சி குடும்பம் இவனை வந்து அனுப்பிச்சு விட்டுருது. 1 மாசம் ஜெர்மனியில வந்து இருக்கிறான். இங்க வந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமை உருவான உடனே இங்க 31ஆம் தேதி வர்றான். வந்த உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடி, என்ன எடுத்துக்கங்க, எங்க வேணாலும் பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து வர்றான். ஆனா அதுக்கு பிறகு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பிகே சிங் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன சொல்லுதுன்னா, உன்னோட பாடி பார்ட்ஸை வந்து நாங்க போட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் இந்த வழக்கு விசாரணைக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து அவன் மறுக்கிறான், இந்த டெஸ்ட்டுக்கு என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு வந்து மறுக்கிறான். ஈவன் அரசு மருத்துவர்களே அதுல வந்து தயங்குறாங்க.
அப்படி வந்து அந்த போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கு வந்து தயங்குறாங்க. அதற்கு பிறகு எஸ்ஐடி டீம் போய் கோர்ட்ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் படி இதை வந்து சட்டப்படி செய்வதற்கான ஆர்டரை வாங்கிட்டு வந்து மருத்துவர்களிடம் கொடுத்து அதற்கு பிறகுதான் டாக்டர்கள் வந்து அவனுடைய நிர்வாண உடலை வந்து போட்டோ எடுக்கிறாங்க, எல்லா பார்ட்ஸையும். எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு துருக்கி அண்ட் ஜப்பான்ல வந்து பயன்படுத்தப்படுற டெக்னிக். அங்க வந்து என்ன நடக்குது, அந்த டெக்னிக் தான் வந்து இந்த வழக்குல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல் வழக்கில் இப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி குற்றவாளி இவன் தான் குற்றவாளி அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது என்ன துருக்கி டெக்னிக் அப்படின்னா, துருக்கியில் இது போன்ற சம்பவங்கள் சைல்டு பார்னோகிராஃபிலாம் இருக்குல்ல, இப்போ குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது, அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஆணுறுப்பை வந்து படம் எடுத்து அயோக்கியர்கள் வந்து அனுப்புறது, இதன் மூலமாக இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்கிறதுனால போலீஸ் வந்து அதை எப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்க துருக்கியில் அப்படின்னா, அதை வந்து படம் எடுத்துக்கிறது. இப்போ இவன் அனுப்புறான்ல ஆணுறுப்போ, இப்போ அந்த துணிச்சல்ல தானே பண்ணுறானுங்க. இப்போ நம்ம அனுப்ப போகிறது ஆணுறுப்பு, இது வந்து என்ன தெரிஞ்சிட போகுது. ஏன்னா நம்ம பெங்களூர்ல வந்து தீஸ்தா ஒரு கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அதுல நார்த் இந்தியாவில இருந்து வந்த ஒரு பெண் பத்திரிகையாளர், அவங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பத்திரிகையாளர், இதை சொல்லி அவங்க வந்து அலறாங்க. சங்கிகள், அதாவது அவங்க சமூகத்துல இருக்கிற சங்கிகளையே பாஜக தூண்டி விட்டு ஆணுறுப்பை வீடியோ கால் பண்ணி ஆணுறுப்பை காட்டுறது. திடீர்னு வீடியோ காலோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜா வரும், ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஆணுறுப்பு இருக்கும். இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் இந்த சங்கிகள் இந்தியா முழுக்க பண்ணுறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இதில் இவங்களுக்கு துணிச்சலே என்னன்னா, இதில் முகம் பதிவாவதில்லை, இதில் வேற எதுவும் செய்ய முடியாது, எப்படி நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணுற கிரிமினல்களுடைய மைண்ட் செட்டு, எண்ணம். துருக்கியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க ஒருத்தனை சஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல, இவனா இருக்குமான்னு, அவனோட பாடியை முழுக்க வந்து போட்டோ வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ஃபாரன்சிக் தடவியல் ஆய்வின் மூலமாக அதை செக் பண்ணி அப்படி வந்து ப்ரூவ் பண்றாங்க. அப்படிதான் பிரஜ்வல் ரேவண்ணா மேட்டர்லயும் இவன் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து தயங்குறான், எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து மறுக்கிறான். மருத்துவர்களே இந்த டெஸ்ட் எடுப்பதற்கு வந்து தயங்குகிறார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்தை அணுகி உத்தரவை பெற்று அவனை வந்து நிர்வாணமாக போட்டோ வீடியோ வந்து எடுத்து இந்த ஆய்வுக்காக அவனோட அந்த சஸ்பெக்ட், அவன் தானே அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவன், அந்த வீடியோவையும் இவனோட 3000 வீடியோலையும் இந்த கிரிமினல் வந்து என்ன பண்ணிருப்பான்னா, கிளவரா பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. அதாவது வலது கையால புகைப்படம் எடுக்கிறது, இடது கை வந்து தெரியும், அவனுடைய ஆணுறுப்பு தெரியும். வீடியோவில் வந்து தெரியற ரெண்டே விஷயம் என்னன்னா, அவனுடைய ஆணுறுப்பு, இடது கை, அப்புறம் வந்து தொடை, இந்த மாதிரி அது தெரிஞ்சாதான் உண்டே ஒழிய அவனுடைய நெஞ்சுக்கு மேலேயோ அவனோட முகமோ இப்படி எதுவுமே வந்து தெரியாது. இப்போ இப்படித்தான் அந்த 3000 வீடியோவும் இருக்குது. அதுல அவனோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து வீடியோவில் பதிவாயிருக்குது இல்ல, அதுல வந்து மச்சம் இருக்குது. அந்த அந்த மச்சம் வந்து அந்த வீடியோலயும் இருக்குது. டாக்டர்ஸ் எடுத்த போட்டோ, போலீஸ் எடுத்த போட்டோவில் இருக்கிற மச்சமும் அந்த வீடியோவில் இருக்கிற மச்சமும் பொருந்தி போகுது. அதே போல ஆணுறுப்பில் வந்து தழும்புகள், அந்த தழும்புகளும் அவனுடைய ஆணுறுப்பில் இருக்கிற தழும்புகளும் வந்து பொருந்தி, இப்போ இதை வந்து ஒரு டெக்னிக்கலா சயின்டிபிக்கலா வந்து ப்ரூவ் பண்றாங்க. இது ஒரு ஆதாரம், மிக முக்கியமான ஆதாரம். இது ஒரு ஆதாரம் இந்த துருக்கி டெக்னிக்கை வந்து பயன்படுத்தினது. அதாவது அவனுடைய ஆணுறுப்பே அவனை வந்து ஒழிக்கிறதுக்கு எந்த ஆணுறுப்பை பயன்படுத்தி இந்த அட்டகாசத்தை பண்ணானோ அந்த ஆணுறுப்பை ஆதாரமாக மாறி அவனை தண்டனை பெறுவதற்கு காரணமா இருந்திருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, அதாவது 2021 ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு 2 முறை வந்து ரேப் பண்ணான்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குடியிருப்பு, பணியாளர்கள் குடியிருப்பு, அந்த குடியிருப்புல இவன் ரேப் பண்ண டைம்ல அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு அது வந்து ஒரு டிராக்குள்ள இருந்திருக்குது. 3 ஆண்டுகளாக அதை யாருமே டச் பண்ணாம இருந்திருக்கிறாங்க. அதுல இவனோட செமன், இவனோட விந்துவும் அவங்க அணிஞ்சிருந்ததுக்கு ஆதாரமா அவங்களோட டிஎன்ஏவும் அதுல வந்து சாம்பிள்ஸும் வந்து ஒட்டி இருக்குது. அப்ப இதை எடுத்து விந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது இவன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது, இவங்களோட ட்ரெஸ் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இது 2வது முக்கியமான ஆதாரம். 3வது, அந்த வீடியோல அதுல டேபிள் இருக்கும், அதனோட பேக்ரவுண்ட், சுவர்களோட பேக்ரவுண்டு தெரியும், டைல்ஸ் வந்து தெரியும்ல, எடுக்கிறப்ப கீழே அந்த தரை என்னவா இருக்குதுன்னு தெரியும். அப்ப இந்த இடத்தெல்லாம் மேப் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க, இது இந்தந்த இடத்துல தான் நடந்துச்சு. இங்க ஒரு டேபிள் இருந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை அப்புறம் மாத்துவானுங்கல்ல
போலீஸ் வந்து வர்றாங்க இது பண்றாங்கிறப்ப சாட்சியங்களை அழிக்க ட்ரை பண்ணானுங்கள. இப்ப இது வந்து ஒரு 6 மாசம் இப்படியே இருக்குது. இப்ப இதை வந்து நகர்த்தி இருந்தாலோ ஏதாவது பண்ணிருந்தாலோ அங்க அதை வச்சிருந்த தடயம் தெரியும்ல, டேபிள் இருந்த தடயம், சோத்துல வந்து புகைப்படம் பேக்ரவுண்ட்ல இருந்த அந்த புகைப்படங்களுக்கான தடயங்கள், அங்க இருந்த ஃப்ரேம் இங்கதான் மாட்டி இருந்துச்சு அப்படின்றதுக்கான தடயங்கள், இப்படியான விஷயங்களையும் வந்து ப்ரூவ் பண்றாங்க. 3 ஆங்கிள் வெரி ஸ்ட்ராங்கா வந்து சயின்டிபிக்கலா வந்து இவன் தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்றது வந்து இதுல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா இந்த துருக்கி டெக்னாலஜி தான் இதுல வந்து சயின்டிபிக்கலா இதை அப்ரோச் பண்ணி இதை கண்டுபிடிப்பதற்கு மிக காரணமா இருந்திருக்குது. இதுல வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரியில வந்து தோல் சம்பந்தமான மருத்துவர்கள் உள்ளிட்டு பல்வேறு டாக்டர்கள் நிபுணர்கள் அடங்கிய குழு தான் இதை வந்து டீல் பண்ணி இவன் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ பிரஜ்வல் ரேவண்ணா தான் இதை செஞ்சாரு அப்படின்றத ஒரு பக்காவான ஆதாரங்களோட இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது கோர்ட்ல வந்து இது ப்ரூவ் ஆன பிறகு தண்டனை வழங்கும் போது பிரஜ்வல் ரேவண்ணாவோட ரியாக்ஷன் என்ன? அப்படியே அழுது பெரிய யோக்கிய மாதிரி வந்து சீன் போட்டிருக்கிறான் ஒன்று. அப்புறம் அவன் ஃபேமிலியில இருந்து யாருமே வரல. இப்போ இவனோட வக்கீல் இந்த ஒரு கேஸில் ஆஜரானார்ல, அந்த வக்கீல் அவர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மீதி 3 கேஸில் நான் கண்டிப்பாக ஆஜராக மாட்டேன் அப்படின்னு விலகிட்டாங்க. அவனுக்கு வாதாடுவதற்கு கூட இப்போ கர்நாடக சூழல் அப்படி இருக்கிறதுனால யாரும் ஆஜராகாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக நார்த் இந்தியாவில இருந்து அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத வக்கீல்கள்லாம் கொண்டு வந்து இறக்குவதற்கு அவர்களால் முடியும். 1. 2வது, இன்னைக்கு கோர்ட்ல இப்படி அழுது நேத்து வந்து நாடகம் போட்டான். இன்னைக்கு கோர்ட்ல என்ன தெரியுங்களா, என் வாழ்க்கையிலே செஞ்ச நான் ஒரே ஒரு தப்பு, நான் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து வேகமா வளர ஆரம்பிச்சது தான், ஜெயிக்க ஆரம்பிச்சது தான், அதை தாங்க முடியாம அந்த பொறாமையில தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்களா வந்து புகார் வாண்டடா வந்து கொடுக்குறாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்களா வீடியோ வெளியாகுது அப்படின்னு இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி கிடையாது. இன்றைக்கும் கூட அவன் வந்து இதெல்லாம் தன்னோட பர்த் ரைட்டா அந்த அயோக்கியம் வந்து நினைக்கிறான். அதுக்கு சாதியும் அவர்களிடம் இருக்கின்ற அதிகாரமும் பணமும் தான் காரணமே ஒழிய வேற என்னத்தை வந்து சொல்ல முடியும். அவன் சொன்ன ரீசன் வந்து இதுவா. அடுத்து வந்து அவன் வக்கீல் ஆஜராயி இவர் வந்து ரொம்ப நல்லவர், இவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, மெரிட்லயே வந்து எல்லா செமஸ்டரும் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் வாதமாக அங்க வைத்து இவர் ஒரு யோக்கியர் போல வந்து காட்ட வந்து நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவினுடைய 47 வயது பெண்மணியினுடைய உறுதிப்பாடு, அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து இன்றைக்கு இந்த அயோக்கியனுக்கு வந்து தண்டனை பெற்று கொடுத்துருக்குது. தர்மஸ்தாலாவிலும் அந்த வீரேந்திர ஹெக்டே வந்து தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இது வந்து கட்டாயம் வந்து காங்கிரஸ்னால் நிகழ்ந்தது அல்லது காவல்துறையால் நிகழ்ந்தது அப்படின்றத விட மக்களிடம் எழுந்த அந்த எதிர்ப்பு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. தர்மஸ்தலா விவகாரத்திலும் இன்றைக்கு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்க இருந்த கோடி மீடியாக்கள் இதை முழுக்க வந்து மறைச்சு இந்த செய்தியே போடாம இருந்த மீடியா, 2வது வீரேந்திர ஹெக்டே போய் கேக் ஆர்டர் வாங்கி இதை பத்தி செய்தியே போடக்கூடாதுன்னு ஒரு வாய்ப்புட்டு தடையை எல்லா ஊடகங்களுக்கும் போட்டு வச்சிருந்தாரு. அந்த தடையை மீறி ஈதினா போன்ற தோழர் அசோக்குமார் வேலை செய்யற சேனல் நம்மகிட்ட பேட்டி கொடுத்தாரு, அந்த சேனல் உட்பட எல்லா சேனலையும் வந்து ஒரு தடை பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான வீடியோக்களை வந்து டெலீட் பண்ணாங்க. அதை எல்லாவற்றையும் மீறி மக்கள் பேசினார்கள். மக்கள் வந்து அங்க இந்த பிரச்சனையை வந்து அதனுடைய தீவிரம் பரவ ஆரம்பித்த பிறகு மக்கள் பேசுகிறார்கள். அங்க விடாம வந்து போராட்டங்கள் வந்து நடக்குது. இப்ப நீதிமன்றத்துல வந்து இனி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேக் ஆர்டரை வந்து நீக்கி விட்டார்கள். இப்ப வந்து ரேட்டிங்காக டிஆர்பிக்காக அங்க இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இப்ப அதை வந்து பேச ஆரம்பிச்சுட்டானுங்களாம். இப்ப இந்த வழக்கிலும் வந்து மக்கள் எந்த அளவுக்கு உறுதியோட இதுல வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு அந்த போராட்டத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் நீதிமன்றங்கள் நீதி வழங்குகின்ற இடத்துல வந்து இருக்குது. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் கர்நாடகாவில் உள்ள பத்திரிகையாளர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. ஏன்னா அங்கேயும் வந்து நேற்று 5 குழி தோண்டி எதுவும் கிடைக்காத நிலையில 6வது குழியில 25 எலும்புக்கூடு, மண்டை ஓடு சிதைந்த நிலையில் வந்து ஒரு முழு உடல் இப்படியெல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. அப்புறம் இன்னொரு குழியில வந்து மேலாடை, பெண்ணினுடைய மேலாடை, ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே. அங்கேயுங்க வைஸ் பிரசிடென்ட் அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் அவன் வந்து வெளிப்படையா வந்து வீடியோவில் ஆதரிக்கிறான். அதே போல தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாக பாஜகவினர் வெளிப்படையா வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தடையெல்லாம் மீறி இந்த மக்கள் போராட்டம் தான் வந்து மக்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த போராட்டம் வந்து வெல்லுமா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா அப்படின்றது இருக்குது. இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு செய்தியை தான்,
பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு பிரஜ்வல் ரேவண்ணா மிகப்பெரிய உதாரணம். அதே போல தர்மஸ்தலா கோயிலின் பெயரால், இந்து கோயிலின் பெயரால் இந்து பெண்கள், அதுவும் பார்ப்பன பெண்கள் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் நடக்கும். இதுல பியூட்டிலையும் பியூட்டி பாருங்களேன். இப்போ நம்ம வந்து பாஜக வந்து ஏன் போராடலன்னு வந்து கேட்குறோம். பாஜக தலைவர் முன்னாள் சிஎம் எடியூரப்பா, அந்த அயோக்கியன், அவன் மேல என்ன தெரியுங்களா கேஸு? அவன் ஜாதியை சார்ந்த ஒரு பொண்ணு, ஒரு 17 வயசு சிறுமி, அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வராங்க. இந்த பொண்ணை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், எங்கே போனோம், எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல, நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வந்து அந்த சாதியை சார்ந்தவன் தான் இவனும் எடியூரப்பாவும். இவன் போன உடனே அம்மாவை தனியாக அனுப்பிச்சி விட்டு பொண்ணை இவன் திரும்ப அப்யூஸு. போக்சோ கேஸ் இருக்குது அவன் மேலே. அப்போ இப்படிப்பட்ட கிரிமினல்கள் தான், எப்படி தமிழ்நாட்டு பாஜகவுக்கு சலிக்காத பாஜக தான் இந்தியா முழுக்கும் இருக்குது அப்படின்றதையும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.